ஆஸ்திரேலியால இந்த T20 சீரிஸ் பார்த்தோமா, ஆஸ்திரேலியாக்கு மிக அருகில் இருக்கிற நியூசிலாந்துல இன்னொரு T20 சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு. அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். நம்ம பங்காளிங்க தான். அங்க போய் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு வேற லெவல் விக்டரி. அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. இதே மாரி தான் 166 அடிச்சு அத வந்து சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர்ப்பா கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அடுத்த 2 மேட்ச் வந்து ருக்கோஜாரா நாங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மேட்ச் நல்லா இருந்துச்சுங்க. 210 சம்திங் சேஸ் பண்ணோம். அதுல வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து தேவர் அவுட் ஆஃப் த மேட்ச் கம்ப்ளீட்லி. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ரோமன் பவல் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த மேட்ச் எங்க இருந்தோ இருந்த மேட்ச் எப்படியோ எடுத்துட்டு வந்தாங்க. கடைசி ஓவர்ல 16 ரன் அடிக்கணும். ஜேமிசன் அந்த ஓவரை வந்து சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாரு. ஐ திங்க் ஹி கேவ் அவே ஒன்லி 12 ரன்ஸ் ஆர் சம்திங். 3 ரன்ஸ்ல வந்து ஜெயிச்சாங்க நியூசிலாந்து. சோ வந்து மேட்ச் வந்து 1-1 இருந்துச்சு. அடுத்து 30-28ல திரும்ப இதே மாதிரி தான் ஒரு சேஸ் ஒன்னு பண்ணோம். ஸ்டார்டிங்ல தேவர் அவுட்டுங்க 100 for 8 முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் மேட்ச் ஓவர் நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்ப ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் மறுபடியும் அடிக்கிறாரு. அவரை தாண்டி இந்த முறை வந்து ஷமார் ஸ்பிரிங்கர்னு ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் சிபிஎல் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பரிச்சயமான நேம் தான். அவர் வந்து 2 பேரும் திடீர்னு செமையான பார்ட்னர்ஷிப். கடைசி ஓவர்ல 12 ரன் தான் வேணும். அதே 2 விக்கெட் பாக்கி இருக்கு. அப்ப ஜேமிசன் திரும்ப வந்து ஒரு கிளட்சான ஓவர் போட்டு ஐ திங்க் கேவ் அவே ஒன்லி 2 ரன்ஸ் ஆர் சம்திங். நியூசிலாந்து வந்து 9 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. 4-3-20 இந்த ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ற மார்னிங் நடந்துச்சு, அபேண்டன் ஆயிடுச்சு. சோ 5 மேட்ச் T20 சீரிஸ்ல இப்போதைக்கு நியூசிலாந்து லீட் 2-1 லீடிங்ல இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் பெண்டிங் இருக்கு. அதுல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்கன்னா சீரிஸ் டிரா, நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா சீரிஸ் வந்து நியூசிலாந்து